ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்கில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கையில நினைக்கிறாரு, நம்ம அம்மா யாருன்றது தெரியணும், அதுக்காக நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்குள்ளே வந்ததும் எல்லாரும் ஓடியாராங்க பல்லவனை பார்த்துட்டு. அப்போ பல்லவன் சொல்கிறாரு, யாரும் என் பக்கத்தில் வராதிங்க, நான் யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிற வரையிலையும் நான் உங்கள் பக்கத்திலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து, பல்லவா நீயாடா அப்படி பேசுகிற அப்படின்னு சேரன் கேட்குறாரு. ஒரு நிமிஷம்னா, நீங்கள் யாருமே என்கிட்ட பேசாதீங்க, நான் யாருன்ற உண்மையை இப்போ இவர் சொல்லணும் அப்படின்னு நடேசனை பார்த்து கேட்குறாரு. நடேசன் சொல்கிறாரு, இப்போ என்னடா உனக்கு உங்கள் அம்மா யாருன்ற உண்மை தெரியணும், அவ்வளோதானே அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டதுமே வந்து சேரன் வந்து கண்ணை காட்டுறாரு, அப்பா சொல்லாதீங்க அப்படின்ட்டு. உடனே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்கள் அம்மாவை நான் தாண்டா இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இந்த வீட்டில் வந்த பிறகுதாண்டா நீ பிறந்ததுக்கு பின்னாடி உங்கள் அம்மா ஊரில் இல்லாதையும் பொல்லாதையும் என்னை சொன்னதை பற்றி அதை தப்பாக கேட்டுக்கிட்டு அவள் ஒன்றையும் விட்டுப்புட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. என்னைய தேட வேணாம்னு ஒரு பதிலையும் எழுதி வச்சுட்டு போயிட்டா. நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், அவள் கிடைக்கல. இதுதான்டா நடந்த உண்மை அப்படிங்கிறாப்புல. உண்மையிலே இதுதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாப்புல. உண்மையிலே இதுதான் நடந்துச்சு, சத்தியமாக இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அதை கேட்டதுக்கு பின்னாடி தான் அவரே வந்து அவரை ஆறுதல் படுத்திட்டு அண்ணா அப்படின்னு போய் சேரனை போய் கட்டி பிடிக்கிறாரு. என்னதான் அப்பா தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மா வந்து பெத்த பிள்ளைக்காக என்னையாவது அவங்க கூட கூட்டிகிட்டு போயிருக்கணும். இதிலே வந்து அவங்க அம்மா சரியில்லாத ஆளுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் எங்கள் அம்மாவை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பையும் போல் அண்ணன் தம்பிகளோட வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக ஆயிடுறாரு பல்லவன். நடேசன் சொன்னதை கேட்டு நிலாவால் ஏற்றுக்கிற முடியலை. ஏன்னா அவர் சொல்கிறது அத்தனையுமே பொய்யின்றத அவங்க பேச்சிலே வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நடேசன் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை, பல்லவன் அம்மா மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அந்த பையன் மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு அவர் எதையோ மறைக்கிறாரு பல்லவன்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க நல்லாவே நடேசனை பற்றி கணிச்சிடுறாங்க. நிலா வெளியில் உட்காந்துருக்காரு நடேசன். நடேசன்கிட்ட போய் கேட்குறாங்க, நிலா உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் சொன்னது உண்மையிலேன்னு எனக்கு தெரியும், பல்லவன் அம்மா இப்போ எங்கே இருக்காங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, நான் பேசுனதை வச்சு கண்டுபிடிச்சிட்டியே, நான் சொன்னது பூரா எதுவுமே உண்மை இல்லை, நான் வந்து அவன்கிட்ட போய் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ உண்மையிலே வந்து பல்லவன் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிலாட்ட எல்லா உண்மையும் நடேசன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் கார் எடுத்துக்கிட்டு நைட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம் 4 பசங்க ஒரு பொண்ணை விரட்டிக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்து நான் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த பசங்கள்கிட்ட ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றினேன். அந்த பொண்ணு வேகமாக வந்து என்னை நல்ல வேளை காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் வரலைன்னா என் நிலமையே வேறு விதமாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டாங்க. நான் கேட்டேன், இந்த நேரத்தில் இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நான் வெளியூர், இங்கே வந்து வேலை தேடி வந்தேன், ஏதாவது ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு நம்ம வேலை பார்க்கலான்னு வந்தேன், அந்த நேரம் தான் இவங்க என்னை விரட்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்டேன், உங்களுக்கு இந்த ஊரில் யாரையும் தெரியாதான்னே. இல்லை எனக்கு தெரியாது, ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்த்துட்டா அப்படியே ரூம் எடுத்துக்கிறோன்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நடேசன் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து தங்குங்க, என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் உங்களை நம்பாமையா இந்த பசங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினதே நீங்கள் தான், அப்போ இதுலேருந்தே நீங்கள் எப்படியாப்பட்டவருன்னு தெரிஞ்சு போச்சு, நான் உங்களை நம்பி வர்றேன் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த பொண்ணு வேலை தேட ஆரம்பிக்குது. வேலையும் கிடச்சிருது. வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்த இடத்துல ஏதோ ஒரு பையனுக்கும் அவங்களுக்கும் லவ் ஆகுது. அந்த பையன் வந்து இவங்க கர்ப்பமானது தெரிஞ்சு இவங்கள விட்டுட்டு ஓடி போயிடுறான். இந்த விஷயத்த அந்த பொண்ணு என்னட்ட சொன்னுச்சு. சொன்னதும் சரி நீ வேலைக்கு போவேனா, இங்கே இருமா அப்படின்னு சொல்லி அவங்கள தங்க வச்சேன். அவங்க மாசமாக இருக்கிறத பார்த்துட்டு ஊரில் எல்லாரும் தப்பாக பேசினாங்க. நான் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா வந்து ஏற்கனவே செய்யாத குற்றத்துக்கு நான் வந்து ஜெயில் தண்டனை அனுபவித்தேன், இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வந்து பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் பல்லவன் பிறந்தான். நடேசன் வேலைக்கு போன நேரம் பார்த்து கஸ்தூரி அந்த பொண்ணுகிட்ட வந்து, இங்கே பாருடி, ஒழுங்காக அந்த ஊரை விட்டே போயிரு, இல்லை உன்னைய நாங்கள் வந்து விஷத்தை வச்சு கொன்று விடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்கவும், ஆமடி, இதுக்கு முன்னாடி ஒருத்தைய கொன்னோம், அது மாதிரி உன்னையும் கொல்ல வச்சிடாத, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சாக்காயிடுறாங்க. சாக்காயிட்டு அந்த பொண்ணு, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நாளைக்கு இருந்த உன்னை புணமாக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணு சத்தம் இல்லாமல் வீட்டை விட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. என்னை யாரும் தேட வேணாம், நான் வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறாங்க. இதுதாம்மா நடந்தது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறாரு நடேசன்.